Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பனியனில் எப்படி நம்ம ஃபோட்டோ எப்படி பிரிண்ட் பண்ணு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீட்லேயே. ஸோ இது மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோவும் சரி நம்ம ஃபோட்டோவும் சரி எதாக இருந்தாலும் வீட்லேயே எப்படி பிரிண்ட் பண்ணு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ எதுவும் ஆகலை, என்ன பண்ணாலும் எதுவும் ஆகலை, பிஞ்சவெல்லாம் நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு தெரியும். சரி இப்போ வாங்க இதை எப்படி பண்ண சொல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கிளாத்தில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமானது இதுதான், ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரு, இது முக்கியமானது. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸு. ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே வந்து ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணிடலாம் துணியில். சரி இப்போ வாங்க இது எப்படி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயும் கொடுத்துருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். அது பிரிண்ட் பண்ணதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், இது பண்ணினா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி இப்போ வாங்க. அப்புறம் முக்கியமானது டு நாட் பெண்டுன்னு போட்டிருக்கான். ஸோ பேப்பரை மறக்கக்கூடாது. சரி இப்போ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கவரை ஓப்பன் பண்ணால் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துட்டான், கீழே வைக்கிறதுன்னு ஒரு கார்ட்போர்டு இது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணால் ஸோ உள்ளே ஒரு பேப்பர்லாம் வச்சுருக்கான், உள்ளே ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சுருக்கான். ஸோ இது கூட பிரிண்ட் பண்ணதுக்கு பேப்பர். ஸோ பேப்பரை பார்த்தீங்கன்னா ஸோ இன்சைடு ஒயிட்டு, ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ அதை பேர்லாம் கொடுத்துருப்பான். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்டில் தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அயன் பாக்ஸை வைக்கும் போது ஸோ இந்த பேப்பரை வச்சு நம்ம வந்து அயன் பாக்ஸில் பிரிண்ட் பண்ணணும், தேய்க்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பேப்பரு. ஸோ மற்றதெல்லாம் வச்சாலும் வராது. ஸோ அதுக்கு தான் இவனே கொடுத்துருக்கான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அதை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பான். ஸோ என்னென்ன பண்ணணும் மெத்தட்லாம் கொடுத்துருப்பான். ஸோ என்னென்ன பண்ணணும் ஸோ இதை வாங்கி பார்த்து படிச்சிடுங்க. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணேன், அதை தப்பாக பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவை படிச்சிக்கிங்க. சரி இப்போ வாங்க, நம்ம வந்து இதில் 5 பேப்பர் இருக்கும். நம்ம வந்து இப்போ பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வீட்டில் பிரிண்டர் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து வெளில தான் பிரிண்ட் எடுக்கணும். ஸோ பிரிண்ட் எடுத்து நான் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வாங்க எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேப்பரை பிரிண்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா ஸோ இந்த வந்து கார்ட்போர்டை வந்து வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வேண்டிய துணியை வந்து எடுத்துக்கங்க. ஸோ நான் இப்போ வந்து பனியன் தான் எடுத்துருக்கேன், ஒயிட் பனியனு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒயிட்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள், கலரில் வேணால், கலரில் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ இது பனியன் உள்ள இந்த அட்டையை உள்ளே வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருங்க, கொஞ்சம் கரெக்டாக சென்டரில் வர மாரி. ஸோ பார்த்திங்கன்னா இது வச்சாச்சு. நம்ம வந்து கரெக்டாக இங்கே வர மாரி வைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணால் இது வந்து 2 லேயராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து பிரிக்கணும். ஸோ பிரிச்சுட்டு பாட்டம் எடுத்துகிட்டு டாப்பில் மட்டும் அதை வந்து அங்கே வைக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இப்போ வாங்க இதை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. ஸோ நல்லா ஒட்டிடுறதுனால எடுக்க முடியல. சரி வாங்க இதை நான் வந்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லைட்டாக பாதி எடுத்துட்டேன். ஸோ உங்கள் லைட்டாக எடுத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் பாதி எடுத்து வாங்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே பிரித்து எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப லைட்டாக மெலிசாக இருக்கும். ஸோ அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. இப்போ வந்து பேக் சைடு மட்டும் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும்.
ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம பிரிண்ட் எடுத்தது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயினு. ஸோ ஒன்ஸ் நல்லா எடுத்துகிட்ட பிறகு நமக்கு எங்கே வேணுமோ அது சென்டரில் வச்சுருங்க. ஸோ சென்டரில் வச்சுட்டு இப்போ என்னன்னா அவங்க கொடுத்துற கிளாத் எடுத்துங்க. ஸோ கிளாத் எடுத்து ஸோ அது மேலே வச்சுருங்க. கிளாத் எடுத்து அது மேலே வச்சுருங்க. ஸோ எந்த அளவு வேணுமோ அதை வச்சுட்டு நான் இப்போ வந்து அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும். அயன் பாக்ஸ் இப்போ வந்து ஹீட்டில் இருக்குது. அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. இது கொஞ்சம் கிராஸாக வச்சுருக்கேன். ஸோ வைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வைங்க. ஸோ வச்சுட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ துணிலாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கணும். கொஞ்சம் அங்கே சுருங்கி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா ஒழுங்காக வராது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ஆகிடுச்சு அயன் பாக்ஸு. நான் இப்போ வந்து அயன் பண்ணுறேன். ஸோ அது மேலே வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா தேய்ங்க அது மேலே. ஸோ மேலேயே ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 seconds அது மேலே அயன் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அயன் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் போதும். அயன் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அயன் பண்ணியாச்சு. ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிளாத்தும் நல்லா இருக்குது. ஸோ அதுதான் இது கொடுத்துருக்காங்க. கிளாத் எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அப்படியே சூடு கொதிக்குது. ஸோ இதை கொண்டாடி வச்சுட்டு இப்போ வந்து அட்டையை எடுத்துடலாம். அவ்வளோதான் இதோட வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வேண்டிய ஃபோட்டோவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா கசக்குனாலும் அது போகாது. ஸோ நல்லா தேய்ச்சாலும் அது வந்து பியாது. ஸோ துணி கசங்க அதுவும் கசங்கும். மற்றபடி இது வந்து பிஞ்சு வராது. பார்க்க நல்லாவே வந்திருக்கு. சூப்பராகவும் இருக்குது. ஸோ நம்மளும் ஃபோட்டோவை வீட்டிலே வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்களே வீட்டில் டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய். டேக் கேர்.